Hello everyone, I am Harihara Madesh from the Department of B Automobile Engineering at SRM Ishwari Engineering College. Before that, I started my video. I have to share my 3 years of college experience to you from the Department of Automobile Industry and the Automobile Experience. Okay, I have to ask the three questions to you. So before starting this session, okay, first, what is automobile? Why you have to choose the automobile? Because in core department there is a lot of departments are there, likewise the mechanical engineering, the king of engineering, mechanical engineering department, ECE, triple E, robotics and automation, metallurgical engineering, electronics engineering. So there is a lot of engineering departments are there in Tamil Nadu. So specifically you have to choose the automobile industry, and then எதனால இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்கமிங் இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு இருக்கு. அண்ட் தென் செகண்ட், ஹவு மெனி ஆஃப் யூ லைக் எ கார்? எத்தனை பேருக்கு இங்கே கார்? மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாருக்குமே கார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரேஸாக இருக்கும். ஸோ லைக்வைஸ் ஒவ்வொரு பிராண்ட்ஸுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக்வர், லேண்ட் ரோவர், மஹிந்திரா, டாடா, எம்ஜி. ஸோ இது மாதிரி நிறைய கார் பிராண்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு பிராண்ட்ஸை வாங்கி அந்த பிராண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பிராண்ட்ஸை நம்மளோட ஓன் ரிஸ்கில் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சார். ஓகே, imagine if you have to buy a car, you have to drive. ஓகே, ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நம்மளோட காசுல நமக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் காரை வாங்கி இங்கே இருக்கோம் அப்படின்னு. அண்ட் தென் இமேஜின் இஃப் யூ ஹேவ் டு மேனுஃபேக்சர் ஏ கார் அண்ட் தென் யூ ஹேவ் டு டிரைவ். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதில் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரை விட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதில் நீங்கள் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அந்த மேனுஃபேக்சர் பண்ண காரை நீங்க ஓட்டுறீங்க, அதர்வைஸ் அந்த கார் சேலுக்கு வரும்போது அந்த பீப்புள்ஸ் அந்த காரை ஓட்டும்போது உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஃபீல், அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறது தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஈவன் சிஎஸ்சி ஐடி எடுத்தா கூட நமக்கு இந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் இஃப் யூ ஹேவ் டு சூஸ் சிஎஸ்சி ஐடி ஒன்லி நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் தான் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால் கோரில் ரெட்டிகுலாக பார்க்க முடியும். பட் இந்த கோர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஈஸிலி to understand the coding and easily have to switch off software. Okay, or message ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் பண்ண முடியும். ஆனால் சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறவங்க இதில் வர்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த 4 years ஆஃப் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பெரிய லெவல் ஒரு ஹைக் வந்து. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எங்கள் காலேஜில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ பி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்தா என்னென்ன ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட லிட்டில் பிட் நாலேஜில் ஸோ ஒரு சின்ன ஒரு மாடலில் அந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் மை வீடியோ எல்லாம் இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், எதனால என்ன ஆட்டோமொபைல் அப்படின்னு. ஓகே, ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சைலண்ட் செக்டர். ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அப்படியே, அதில் இருக்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் மெக்கானிக்கல் எடுத்தால் ஈஸியாக கோரில் உள்ள போயிடலாம், இல்லாட்டி மெக்கானிக்கல் என்னன்னா ஐடிசிஎஸ் எடுத்தால் ஈஸியாக சாஃப்ட்வேர் உள்ள போயிடலாம். பட் கோர்னு வரும்போது நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபரைஸ் பண்ணுறது மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கும். பட் ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது வைட்டல் ரோல் இருக்கு வேர்ல்டில். இது ஒரு சைலண்ட் செக்டர், பட் இதோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. லைக் வீக்ஸ் ஆட்டோமொபைலில் நீங்கள் ஈவி பண்ணுறீங்கன்னா யூ ஆர் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட கெரியரில் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எதனால ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் இன் மை காலேஜ் எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு I have to tell the 3 reasons. First, the greatest laboratory. Okay. So otherwise the மற்ற காலேஜ் நீங்கள் பார்க்கும் பொழுது only have to study the theory papers. So not only the practical sessions are not there, but the SRM Ishwari, the practical sessions and then theory sessions, ரெண்டு செஷன் they engage. So there is a lot of equipments are there. ஓகே, ஸோ ஆட்டோமொபைல் அப்படிங்கிற ஒரு செக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் காலேஜில் தனியான ஒரு பெரிய லேபே ஒரு ஃபுல் காரோட அதன் ஒரு ஃபுல் பஸ்ஸோட சேசிஸ் பிரேம் பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி ஏக மேனுவல் அண்ட் கியர் இது மாதிரி. ஸோ நான் ஒன்லி ஹேவ் டு டெல் த லிட்டில் பிட் ஆஃப் த திங்ஸஸ் மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட லெபோரட்டரியில் இருக்குது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் தென் ஃபைனஸ்ட் லெபோரட்டரி ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், நாட் மெக்கானிக்கல் இங்கே வரவே மாட்டாங்க. ஒன்லி த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு பெரிய லெபோரட்டரி இருக்குது. அண்ட் தென் யூ ஹேவ் டு லேர்ன் a lot of things about the automobile
டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இண்டஸ்ட்ரி ஒர்க் இருக்கு, எப்படி வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது, அதில் எப்படி வந்து டிபார்ட்மெண்ட் க்ரோத் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு கிரேஸா இருக்கும். அந்த காரை மேனுஃபேக்சர் பண்றவங்க அப்படிங்கிறது என்ன, ஸோ ரொம்ப யோசிக்கும். ஓகே, கார் வாங்குறது ஈஸியா வாங்கணும்னு நடக்கும். ஆனா அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ற அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை எடுக்கணும், அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு யோசனை. பட் ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்றேன், ஒன் ஃபைனஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, சைலண்டா இருக்கும் ஆனா ஈஸியா போகும். இந்த ஒரு விஷயம்னால நீங்க வந்து ஈஸியா எடுக்கலாம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி. செகண்ட் ஒன் டிட்டனோ. நான் காலேஜ் படிக்கும்போது கடந்த 2 வருஷம் ஓகே டிட்டனோ அப்படிங்கிற ஒரு மேசிவ் சிம்போசியம் ஈவெண்ட் வந்து நடந்தது. அந்த 2 ஈவெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணது அப்படிங்கிறது எங்களோட செட்டும் அந்த நீங்கள் சீனியர்ஸாக ஓகேவா. காலேஜில் சிம்போசியம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கலாம், அது ஆட்டோமொபைலுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ சூப்பர் பைக்ஸாக இருக்கும், விண்டேஜ் பைக்ஸாக இருக்கும், சூப்பர் கார்ஸாக இருக்கும், இது மாதிரி நிறைய கார்ஸ் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் எங்களோட அந்த ஓப்பன் இண்டோர் ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து ஈஸியாக நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஈஸியாக எல்லாருக்குமே கடந்த ஒரு மாசமா வந்து அந்த ஈவெண்ட் முடிஞ்சு ஒரு மாசம் வரைக்குமே ஆட்டோமொபைலோட சிம்போ தான் நம்ம பெஸ்ட் சிம்போ அப்படின்னு பேரு கூட இன்ன வரைக்குமே இருக்கு. சிம்போசியம் அப்படின்னு எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில எடுத்தா ஆட்டோமொபைல் அப்படிங்கிற ஒரு தனி பேரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைஸ்ட். ஸோ இந்த ஒரு ரீசன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புதுசா இருக்கு. தென் Rest in peace. L.E.O. Doss is a badass, it's gonna keep you sad ass. L.E.O. Doss is a badass, it's gonna keep you sad ass. L.E.O. Doss is a badass, it's gonna keep you sad ass. Rest in peace. Badass, Mr. Liquor Doss is a badass. Badass, Mr. Liquor Doss is a badass. Badass, Mr. Liquor Doss is a badass. the third thing, the faculty advice. ஓகேவா, இஃப் யூ ஹேவ் டு சூஸ். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு படிக்கிற நாலேஜ் இல்லை, அண்ட் தென் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணணும்னா ப்ராஜெக்டோட கைட்லைன் பேஸ் ஹேக்கத்தான், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ரோட் சேஃப்டி ஹேக்கத்தான், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னா எங்களோட ஃபேக்கல்டி அட்வைசர் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இஃப் ஹேவ் டு லேர்ன் a lot of things about the project related sessions. ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி லேப்ஸ்ல நிறைய தியரிட்டிக்கல் ஓரியன்ட் தான் நிறைய இருக்கும், ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நிறைய இருக்கும். ப்ராக்டிக்கலி நம்ம கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நல்லா சர்வே. ஸோ கடந்த 3 வருஷத்துலேயே அவங்களால நிறைய விஷயங்கள். ஸோ இப்போ ஐ எம் கரண்ட்லி டூயிங் எ ப்ரீ ஃபைனல் இயர். அது 1 இயர் வந்து இண்டஸ்ட்ரி அப்படிங்க 2 வருஷம் நீங்கள் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பாக வெளியில் எங்கே கிடைச்சாலுமே ஈஸிலி நீங்கள் பிளேஸ் ஆனீங்கன்னா அந்த 1 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி ஸ்பெசிஃபிக்கலி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டாப் லெவலில் இருக்காங்க. இன் தமிழ்நாடு ஆல்சோ த ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் த ரேர். ஓகேவா, மெக்கானிக்கல் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், பட் ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கு. பிகாஸ் அந்த ஆட்டோமொபைல் அப்படிங்கிற ஒரு செக்டர், அந்த ஆட்டோமொபைல் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த காலேஜில் இருந்தால் எல்லாருக்கும் அந்த காலேஜில் இருக்கு. நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்,
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகுது. ஸோ எம்போஏ அசோக் லைலாண்ட் கூட மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அசோக் லைலாண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஈஸியாக நம்ம உள்ள போயிட முடியாது. நிறைய விஷயங்கள் அசோக் லைலாண்டில் நம்ம மாற்றிட்டு உள்ள போனோம்னா ஈஸிலி ஹேவ் டு லேர்ன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த காலேஜ் பர்டிகுலர்லி எங்கள் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருந்தே ப்ராஜெக்ட் செஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். ஃபைனல் இயரில் ப்ளேஸ் ஆகிட்டு கூட போகலாம். ப்ளேஸ் ஆகிட்டு அந்த 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பீரியடாக போகலாம். இது மாதிரி நிறைய வைட்டல் ரோல் நாட் ஒன்லி இன் மை காலேஜ். காலேஜில் நீங்கள் எடுக்காம இந்த ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய இண்டஸ்ட்ரி ஓரியன்டா ட்ரைனர்ஸ், நிறைய ஸ்பீக்கர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா, இந்த காலேஜ் மூலியமா நீங்கள் கவனிக்கிறீங்க. இஃப் ஹேவ் டு 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் எந்த காலேஜ் இருந்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமொபைல் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சுன்னா எஸ்ஆர்எம் ஹெச்பி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காலேஜ். ஐ ஹவ் எவர் நெவர் சீன் இன் அதர் காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பட் எஸ்ஆர்எம் ஹெச்பி இஸ் ஒன் ஆஃப் த. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்குமே ஐ டு டெல் லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ். ஓகேவா, நான் வந்து 100% ஒன்லி 10% நாலேஜ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். 90% நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லை இந்த காலேஜ்குள்ளே வரும்போது இந்த டிபார்ட்மெண்ட் என்விரான்மெண்ட் அந்த காலேஜ் என்விரான்மெண்ட் வில் பூஸ்டர் அண்ட் தென் யுவர் கெரியர் பார்ட் வில் கோ டு லைஃப். ஸோ தேங்க்யூ டு ஒன். ஸோ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக நீங்கள் பார்க்கணும், இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஆட்டோமொபைலுக்கு சர்வீஸ். ஸோ தேங்க்யூ டு ஒன். ஸோ ஹாப்பி லேர்னிங் அண்ட் தென் ஹாப்பி வாட்சிங். தேங்க்யூ.